أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்திற்கு நற்செய்தி வழங்கியிருந்தார்களோ அவர்களில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஹஸ்ரத் அபூ மூசா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவின் தோட்டங்களில் ஒரு தோட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது ஒரு நபர் வந்து கதவை திறக்குமாறு கூறினார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்காக கதவை திறந்து விடுங்கள், மேலும் இவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்குங்கள் என்று கூறினார்கள். நான் அந்த நபருக்காக கதவை திறந்தபோது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை காணப்பெற்றேன். நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்செய்தியை அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு இன்னொரு நபர் வந்து கதவை திறக்குமாறு கூறினார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்காக கதவை திறந்து விடுங்கள், மேலும் இவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்குங்கள் என்று கூறினார்கள். நான் கதவை திறந்தபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருப்பதைக் கண்டேன். நான் அவர்களுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்செய்தியை தெரிவித்தேன். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு இன்னொரு நபர் கதவை திறக்குமாறு கூறினார். அன்னார் அவருக்காக கதவை திறந்து விடுங்கள், மேலும் அவருக்கும் ஓர் இன்னல் ஏற்பட்ட பிறகும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நற்செய்தியை வழங்குங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்கு ஏற்படவிருக்கும் ஓர் இன்னல் இருப்பினும் இவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்குங்கள் என்று கூறினார்கள். நான் அந்த நபர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை பார்க்கிறேன். நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயத்தை அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் அந்த இன்னலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்விடமிருந்தே உதவி கோர முடியும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் சொர்க்கவாசி ஆவார்கள், உமர் சொர்க்கவாசி ஆவார்கள், உஸ்மான் சொர்க்கவாசி ஆவார்கள். அன்னார் 10 நபர்கள் தொடர்பாக கூறினார்கள். அலி சொர்க்கவாசி ஆவார்கள், தல்ஹா சொர்க்கவாசி ஆவார்கள், ஜுபைர் சொர்க்கவாசி ஆவார்கள், அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் சொர்க்கவாசி ஆவார்கள், சாத் பின் அபி வக்காஸ் சொர்க்கவாசி ஆவார்கள், சயீத் பின் ஜயத் சொர்க்கவாசி ஆவார்கள், அபு உபைதா பின் ஜர்ரா சொர்க்கவாசி ஆவார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். என்னை நான் சொர்க்கத்தில் கண்டேன். ஒரு பெண்மணி ஒரு மாளிகைக்கு அருகில் ஒலு செய்ய காண்கிறேன். அந்த மாளிகை யாருடையது என்று நான் கேட்கிறேன். மக்கள் உமர் பின் ஹத்தாபுடையது என்று கூறுகிறார்கள். அவர்களின் தன்மானத்தை பற்றிய சிந்தனை எனக்கு வந்தபோது நான் திரும்பி வந்து விடுகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். இதை கேட்டு அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தங்களிடம் தன்மானத்தை வெளிப்படுத்துவேனா? தாங்கள் ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள்? தாங்கள் பரக்கத்தை வழங்கியிருக்கலாமே என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லியூன், அதாவது மற்றவர்களை விட சிறப்பு கொண்ட உயர் தகுதியுடைய மக்களில் யாராவது ஒருவர் சொர்க்கவாசிகளை எட்டி பார்ப்பார். அப்பொழுது அவரது முகத்தின் பொலிவின் காரணமாக சொர்க்கம் ஜொலிக்கும், மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று இருக்கும். ஹஜ்ரத் அபுபக்கர் மற்றும் உமர்
ரலியல்லாஹ் அன்ஹுமா ஆகியோரும் அவர்களில் ஒருவராக இருப்பார்கள். அவர்கள் இருவரும் எவ்வளவு சிறந்தவர்கள்! ஹதரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவர் உங்களிடம் வருகிறார் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். பிறகு அன்னார் சொர்க்கவாசிகளில் ஒருவர் உங்களிடம் வருகிறார் என்று கூறினார்கள். அப்பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இவ்வாறே ஓர் அறிவிப்பில் இருக்கிறது. ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தொடர்பாக கூறினார்கள், அபூபக்கர் மற்றும் உமர் ஆகிய இவர்கள் இருவரும் சொர்க்கத்தின் முன்னவர்கள் பின்னவர்கள் ஆகிய அனைத்து பெரிய வயது மக்களின் தலைவர்கள் ஆவார்கள், நபிமார்கள் மற்றும் இறை தூதர்கள் தவிர. பிறகு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் சொர்க்கவாசிகளின் விளக்காவார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்து தொடர்பாக மற்றும் ஓர் அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அக்வா பின் ஆமிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அக்வா பின் ஆமிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு பிறகு யாரேனும் நபி இருந்தால் கண்டிப்பாக உமர் பின் ஹத்தாபாக இருப்பார். அதாவது அவர்களுக்கு பிறகே உடனடியான நுபுவத்தை பற்றி கூறுகிறார்கள். இல்லை என்றால் வரக்கூடிய மஹதி மசீஹ் தொடர்பாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே நபியுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் நபி என்று கூறியிருக்கிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹ்தஸ், அதாவது இறைவன் தம்முடன் பேசப்பெறுபவர் என்று கூறுதல். இது தொடர்பாக ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக முந்தைய சமுதாயங்களில் முஹ்தஸ், அதாவது இறைவன் தம்முடன் பேசப்பெற்றவர்கள் தோன்றினார்கள். என்னுடைய சமுதாயத்தில் யாராவது இருக்கிறார் என்றால் அவர் உமர் பின் ஹத்தாப் ஆவார். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களில் முஹ்தஸ், அதாவது இறைவன் தம்முடன் பேசப்பெற்ற மக்களும் இருந்து வந்தார்கள். எனது உம்மத்தில் இவ்வாறு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உமர் ஆவார். முஹ்தஸ் என்பவர்கள் அதிகமாக இறை அறிவிப்புகளையும் ஆன்மீக காட்சிகளையும் பெறுபவர்களாவார்கள். பிறகு கூறுகிறார்கள், உங்களுக்கு முன் தோன்றிய இஸ்ரவேல் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நபியாக இல்லாமல் இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களோடு உரையாடி வந்தான். எனது சமுதாயத்திலும் இப்படி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் உமர் ஆவார். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் எப்பொழுதும் உவமைகளை எடுத்துரைக்கிறான். இயல்பு, தனிச்சிறப்பு மற்றும் திறமையின் அடிப்படையில் ஒருவருடைய பெயரை மற்றவருக்கு வழங்குகின்றான். எவர் இப்ராஹீமின் உள்ளத்திற்கு ஏற்ப உள்ளத்தை கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனின் பார்வையில் இப்ராஹீம் ஆவார். மேலும் எவர் உமர் ஃபாரூக்கின் உள்ளத்தை கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனின் பார்வையில் உமர் ஃபாரூக் ஆவார். நீங்கள் இந்த ஹதீஸை படிப்பதில்லையா? இந்த உம்மத்திலும் அல்லாஹ் தம்முடன் உரையாட பெறுபவர்கள் முஹதஸ்மார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர் உமர் ஆவார் என்று உள்ளது. இந்த ஹதீஸுக்கு இறைவன் தம்முடன் உரையாட பெறுவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு முடிவுற்றுவிட்டது என்பது பொருளா? ஒருபோதும் அல்ல. மாறாக ஹதீஸுடைய பொருள் என்னவென்றால், எந்த நபருடைய ஆன்மீக நிலை உமருடைய ஆன்மீக நிலைக்கு ஏற்ப ஆகிவிட்டதோ அவர் தேவையான போது இறைவன் தம்முடன் உரையாட பெறுபவராக ஆகிவிடுகிறார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இது தொடர்பாக இந்த எளியவனுக்கும் ஒரு முறை ஃபீக்க மாதத்துன் ஃபாரூக்கியா என்று இல்ஹாம் வந்தது. முழுமையான இல்ஹாம் இவ்வாறு இருக்கிறது, அந்த முஹதசுல்லாஹி ஃபீக்க மாதத்துன் ஃபாரூக்கியா, அதாவது நீர் இறைவன் உம்முடன் உரையாட பெறுபவராவீர், உம்மிடம் ஃபாரூக்கிய இயல்பு உள்ளது. கடந்த பல ஹுத்பாக்களில் ஒரு ஹுத்பாவில் நான் முன்னரும் இந்த விஷயத்தை கூறியிருக்கிறேன். அதாவது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை பாதுகாப்பதற்கும் அதை ஒன்று திரட்டுவதற்கும் ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். இது தொடர்பாக இங்கும் எடுத்துரைக்கிறேன். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யமாமா போரில் திருக்குர்ஆன் மரணம் செய்திருந்த 70 ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதான போது இது தொடர்பாக ஹசரத் சயீத் பின் சாபித் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யமாமா மக்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை வரவழைத்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அருகில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்,
உமர் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் என்னிடம், யமாமா போரில் பல மக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். மற்ற சண்டைகளிலும் திருக்குர்ஆன் சிறப்பாக ஓதும் காரிகள் கொல்லப்பட்டுவிடக்கூடாதே என்று அச்சம் எனக்கு இருக்கிறது. இவ்வாறு திருக்குர்ஆனின் பெரும் பகுதி வீணாகிவிடக்கூடாது. இதற்கு பகரமாக நீங்கள் திருக்குர்ஆனை ஓரிடத்தில் ஒன்று திரட்டிவிடுங்கள். எனது கருத்து என்னவென்றால், நீங்கள் திருக்குர்ஆனை ஓரிடத்தில் ஒன்று திரட்டிவிடுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்வேன் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக தங்களுக்கு இந்த பணி சிறந்ததாகும். பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் என்னிடம் மீண்டும் மீண்டும் இதையே கூறி வந்தார். எதுவரை எனில் அதை செய்வதற்கு அல்லாஹ் எனது மனதை திறந்துவிட்டான். இப்போது உமர் பொருத்தமாக கருதியதையே நானும் கருதுகிறேன், அதாவது திருக்குர்ஆன் ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு ஜயத் பின் சாபித் அவர்கள் திருக்குர்ஆன் ஒன்று திரட்டும் பணியை ஆரம்பித்தார்கள். நான் முன்னரே கூறியது போன்று இதற்கான விவரத்தை நான் முன்னரே குறிப்பிட்டுவிட்டேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் திருக்குர்ஆன் மனனம் செய்வது தொடர்பாக ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் செய்த சஹாபாவில் பின்வரும் சஹாபா திருக்குர்ஆன் மனனம் செய்தது நிரூபணமாகிறது. அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, சாத், இப்னு மஸ்ஊத், ஹுசைஃபா, சாலிம், அபு ஹுரைரா, அப்துல்லா பின் சாயிப், அப்துல்லா பின் உமர் மற்றும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் ஆகியோர் ஆவார்கள். இதுவும் கூறப்படுகிறது, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் கருத்துக்கு ஒத்ததாக சில வஹிகள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டன. சிஹா சித்தா எனப்படும் 6 ஹதீஸ் நூல்களின் அறிவிப்பிலிருந்து எந்த ஹதீஸ்களில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடனான ஒற்றுமைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளனவோ அவற்றில் 3 விஷயங்களில் ஒற்றுமை காணப்படுகிறது. எனினும் நாம் சிஹா சித்தாவின் இந்த அறிவிப்புகளை ஊரக கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவற்றில் எண்ணிக்கை 7 வரை வருகிறது. சஹி புகாரியில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், 3 விஷயங்களில் எனது கருத்து எனது இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைந்திருந்தது. நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளலாம் என்று கூறிய போது வத்தஹது மிம் மகாமி இப்ராஹீம முசல்லா என்ற வசனம் இறங்கியது. பிறகு பர்தாவை பற்றிய கட்டளை. நான் கூறினேன், பர்தா குறித்த கட்டளை இறங்கியது. நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் தங்கள் மனைவிமார்களுக்கு பர்தா அணிவதற்கான கட்டளையிடுங்கள், ஏனென்றால் நல்லவர்களும் தீயவர்களும் ஆகிய அனைவரும் அவர்களுடன் பேசுகிறார்கள் என்று கூறினேன். அப்போது பர்தா குறித்த வசனம் இறங்கியது. பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் தன்மானம் காரணமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ஒற்றுமை கொண்டார்கள். அப்பொழுது உமர் கூறுகிறார்கள், நான் அவர்களிடம், அதாவது அந்த மனைவிமார்களிடம் கூறினேன், அவர்களில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகளும் இருந்தார்கள், உங்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களின் இறைவன் உங்களுக்கு பதிலாக உங்களை விட சிறந்த மனைவிமாரை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிடுவான் என்று கூறினார்கள். அப்பொழுது இந்த வசனம் இறங்கியது, அசா ரப்புஹு இன் தொல்லக குன்ன ஐ யுப்தில்லஹு அஸ்வாஜன் ஹைரம் மின்குன். அவர் உங்களுக்கு மனவிலக்கு கொடுத்துவிட்டால் அவருக்கு அவரது இறைவன் உங்களுக்கு பதிலாக உங்களை விட மிகச்சிறந்த மனைவிமார்களை வழங்கிவிடலாம். சஹி முஸ்லிமில் ஓர் அறிவிப்பு வருகிறது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், 3 சந்தர்ப்பங்களில் நான் எனது இறைவன் கூறிய விஷயங்களுடன் முன்னரே கருத்தொருமித்திருந்தேன். மக்காமே இப்ராஹிம் தொடர்பாக, பர்தா தொடர்பாக மற்றும் பத்ர் யுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக. ஆனால் பத்ர் கைதிகள் தொடர்பான அறிவிப்புகள் சரியானது அல்ல. இது குறித்து ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்களும் மிகவும் விவாதித்துள்ளார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்களும் சில சான்றுகளை கொண்டு எழுதியுள்ளார்கள். பழைய அறிஞர்கள் மற்றும் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களும் எழுதியுள்ளார்கள். அதாவது பத்ர் கைதிகளுக்கு தண்டனை அளிப்பது தொடர்பான அறிவிப்பு சரியானது அல்ல என்பதை நிரூபித்துள்ளார்கள். இதன் விளக்கத்தை நான் கடந்த ஒரு ஹுத்பாவில் எடுத்துரைத்து விட்டேன். சஹி முஸ்லிமில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நயவஞ்சகர்களின் ஜனாசாவை தொழாதது குறித்து திருக்குர்ஆன் வஹியோடு ஒற்றுமைக்கான குறிப்பும் கிடைக்கப்பெறுகிறது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா பின் ஒபே பின் சொலூல் மரணித்த போது அவருடைய மகன் அப்துல்லா பின் அப்துல்லா
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜராகி ஹுசூர் அவர்கள் தனக்கு தமது மேலாடையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இவ்வாறு அவர் அதில் தனது தந்தையை அடக்கம் செய்வார் என்பதற்காக. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தமது மேலாடையை வழங்கினார்கள். பிறகு அவர் அன்னாரிடம் தந்தையின் ஜனாசாவை தொழ வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது ஜனாசாவை தொழ வைப்பதற்காக சென்றார்கள். இதை பார்த்த ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை பிடித்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் அவருடைய ஜனாசாவை தொழச் செல்கிறீர்களா? அல்லாஹு அவரது ஜனாசா தொழுவதிலிருந்தும் தங்களை தடுத்துள்ளான் என்று மிகவும் பணிவுடன் கூறினார்கள். இதை கேட்ட ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு அதிகாரம் வழங்கியுள்ளான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் என்று கூறியுள்ளான். அதாவது, நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி, கோராவிட்டாலும் சரி, நீர் அவர்களுக்காக 70 முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி என்று கூறியுள்ளான். அன்னார் கூறினார்கள், நான் 70 முறைக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கோருவேன். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் முனாஃபிக் ஆவார் என்று கூறினார்கள். ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை தொழ வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா. அதாவது, நீர் அவர்களில் மரணிக்கக்கூடிய எவருக்கும் ஒருபோதும் ஜனாசா தொழாதீர், அதாவது நயவஞ்சகர்களில். மேலும் அவருடைய கபருக்கு அருகில் துவாவுக்காகவும் நிற்காதீர். மது ஹராமாக்கப்பட்டது தொடர்பாக திருக்குர்ஆன் வஹியோடு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்து ஒத்துப்போனது குறித்து திர்மிஸியில் குறிப்பு கிடைக்கிறது. ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வே, மது தொடர்பாக எங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் கட்டளை அளிப்பாயாக என்று துவா செய்தார்கள். அப்போது சூரா அல் பக்ராவுடைய இந்த வசனம் இறங்கியது. எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசரி. பொருள், அவர்கள் உம்மிடம் மது மற்றும் சூதாட்டத்தை குறித்து கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, இவை இரண்டிலும் பெரிய பாவமும் இருக்கிறது, மக்களுக்கு பலன்களும் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டின் பாவத்தின் அம்சம் இவற்றின் பலன்களை விட அதிகமானது. இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டது. இந்த வசனத்தை கேட்ட பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கூறினார்கள், அல்லாஹ்வே, எங்களுக்கு மது பற்றிய தெளிவான கட்டளையை வழங்குவாயாக. அப்போது சூரா அன்-நிசாவுடைய இந்த வசனம் இறங்கியது. லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் மயக்க நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நிலைக்கு வராதவரை தொழுகைக்கு அருகில் செல்லாதீர்கள். உமர் மீண்டும் வந்தார்கள். அவர்களுக்கு இந்த வசனம் ஓதி காட்டப்பட்டது. அவர்கள் மீண்டும் கூறினார்கள், அல்லாஹ்வே, எங்களுக்கு மது தொடர்பாக தெள்ளத் தெளிவான கட்டளையை வழங்குவாயாக. அப்போது சூரா அல் மாய்தாவுடைய இந்த வசனம் இறங்கியது. இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ யசுத்தகும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். போதைப் பொருள்கள், சூதாட்டம் ஆகியவற்றால் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் உருவாக்கி அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடவே ஷைத்தான் விரும்புகின்றான். எனவே நீங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா? உமர் மீண்டும் வந்தார்கள். இந்த வசனம் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். சிஹா சித்தாவில் 6 ஹதீஸ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஒற்றுமைகள் போக வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்கள் பல்வேறு ஒற்றுமைகளை எடுத்துரைத்துள்ளார்கள். அல்லாமா சுயூத்தி அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஒற்றுமைகளை குறிப்பிட்டுள்ளார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்தை அறிவீர்களா? சஹாபாவில் எந்த அளவு உயர்ந்திருந்தது? எதுவரை என்றால், சில வேளை அவர்களின் கருத்துக்கு ஏற்ப திருக்குர்ஆன் இறங்கி வந்தது. அவர்களின் ஹக்கில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, ஷைத்தான் உமரின் நிழலை கண்டு ஓடுகிறான். மற்றொரு ஹதீஸ் இவ்வாறு இருக்கிறது, எனக்கு பிறகு யாராவது நபி இருந்தால் உமர் இருப்பார். மூன்றாவது இந்த ஹதீஸ் இருக்கிறது, இந்த உம்மத்தில் முஹ்தஸ், இறைவன் தம்முடன் உரையாட பெறுபவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர் உமர் ஆவார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கலந்து கொண்ட போர்களில் ஆலோசனை வழங்குதல் மற்றும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுதல். இது தொடர்பாக அறிவிப்பு வருகிறது. ஹதரத் அபு ஹுரைரா அல்லது ஹதரத் அபு சயீத் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஆமிஷ் அவர்களுக்கு யார் அறிவித்தார்கள் என்று சந்தேகம் இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகிறார்கள், தபூக் போர் அன்று மக்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் எங்களுக்கு அனுமதி அளித்தால் நாங்கள் தண்ணீர் கொண்டு வரும் எங்கள் ஒட்டகங்களை அறுத்து உண்போம்.
அதன் கொழுப்பை பயன்படுத்துவோம் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இதை கேட்டு ஹதரத் உமரான் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் இவ்வாறு செய்தால் பயண விலங்குகள் குறைந்துவிடும். எனினும் மக்களுக்கு தம்மிடம் இருக்கும் மீதமான உணவுகளை கொண்டு வருமாறு ஆணையிடுங்கள். யார் யாரிடம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் மீதம் இருக்கின்றனவோ அதை அவர்கள் கொண்டு வரட்டும். பிறகு அதில் அவர்களுக்காக பரக்கத் ஏற்படுவதற்கு தாங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அதில் பரக்கத் வைத்து விடலாம் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், இது சரிதான் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோலால் செய்யப்பட்ட ஓர் உணவு விரிப்பை கொண்டு வரச் செய்து அதை விரிக்கச் செய்தார்கள். பிறகு அந்த மக்களிடம் மீதமிருந்த உணவுகளை வரவழைத்தார்கள். எந்த உணவுப் பொருள் இருந்ததோ அதை கொண்டு வரச் செய்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஒருவர் கை நிறைய மக்காச்சோளத்தை கொண்டு வந்து போட்டார், ஒருவர் கை நிறைய பேரித்தம்பழத்தை கொண்டு வந்து போட்டார், ஒருவர் ரொட்டி துண்டுகள் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டார். எதுவரை என்றால் ஓரளவு அவற்றின் மூலம் அந்த உணவு விரிப்பு நிரம்பிவிட்டது. அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பரக்கத்திற்காக துவா செய்தார்கள். பிறகு உங்கள் பாத்திரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் பாத்திரங்களில் அதை நிரப்பிக் கொண்டார்கள். எதுவரை என்றால் படையில் இருந்த எந்த பாத்திரத்தையும் நிரப்பாமல் விடவில்லை. பிறகு அனைவரும் உண்டார்கள், வயிறு நிறைய உண்டார்கள், சிறிது எஞ்சியும் விட்டது. அப்போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்றும் நான் சாட்சி பகர்கின்றேன். எந்த நபர் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இவ்விரு சாட்சி பகர்தலோடு இறைவனை சந்திப்பாரோ அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார். இது முஸ்லிமின் அறிவிப்பாகும். புகாரியில் இந்த அறிவிப்பு இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. யசீத் பின் அபு உபைத் ஹதரத் சல்மா பின் அக்வா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பயணத்தில் மக்களுக்கு பயண உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. அவர்களிடம் எதுவுமே இருக்கவில்லை. அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமது ஒட்டகங்களை அறுப்பதற்கு அனுமதி கோர வந்தார்கள். அன்னார் அவர்களுக்கு அனுமதியும் வழங்கிவிட்டார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை சந்தித்தார்கள். அந்த மக்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் விஷயத்தை கூறிய போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்கள் ஒட்டகங்களை அறுத்த பிறகு நீங்கள் எப்படி வாழ்வை ஓட்டுவீர்கள் என்று கேட்டார்கள். இதை கூறிவிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் தமது ஒட்டகங்களை அறுத்த பிறகு எப்படி வாழ்க்கை ஓட்டுவார்கள் என்று கேட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனைவரும் தம்மிடம் மிச்ச மீதி இருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வருமாறு அறிவிப்பு செய்யுங்கள். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனைவரும் தம்மிடம் மீதமிருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வருமாறு அறிவிப்பு செய்யுங்கள். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த உணவுப் பொருட்களில் பரக்கத் ஏற்பட்டது. பிறகு அவர்களின் பாத்திரங்களை கொண்டு வரச் செய்தார்கள். மக்கள் பாத்திரம் நிரம்ப எடுத்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் அனைவரும் எடுத்து முடித்த பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நான் அல்லாஹ்வின் தூதராவேன். பாங்கு ஆரம்பமானது தொடர்பாகவும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கனவு கண்டிருந்தார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாவுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி இறங்கியது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அப்துல்லா பின் ஜயத் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அல்லாஹ் அவருக்கு வஹி மூலமாக பாங்கை கற்றுக் கொடுத்தான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வஹியை அடிப்படையாக கொண்டே முஸ்லிம்களில் பாங்கு சொல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பிற்காலத்தில் திருக்குர்ஆன் வஹியும் இதற்கு சான்றளித்து விட்டது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் எனக்கும் இதே பாங்கை கற்றுக் கொடுத்திருந்தான். ஆனால் நான் இன்னொரு நபர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயத்தை கூறிவிட்டாரே என்று எண்ணி 20 நாள்கள் வரை மௌனமாக இருந்தேன். மற்றொரு அறிவிப்பில் இந்த ஒரு விஷயமும் வருகிறது. ஒரு வானவர் வந்து எனக்கு பாங்கு கற்றுக் கொடுத்தார். நான் அப்போது முழுமையாக உறங்கி இருக்கவில்லை. இதை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஓரளவு விழித்து கொண்டிருந்தேன். திருமிதியுடைய இந்த அறிவிப்பு வருகிறது. இதை நான் முன்னரும் எடுத்து கூறியிருக்கிறேன், ஆனால் இங்கும் எடுத்துரைத்து விடுகிறேன். அதன் கடைசி சொற்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் கனவுக்கு முக்கியத்துவம் இருந்தது என்பதை கூறுகின்றன. முஹம்மத் பின் அப்துல்லா பின் ஜயத் தமது தந்தையிடம் இருந்து அறிவிக்கிறார்கள், நாங்கள் காலை வேளையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். நான் அன்னாரிடம் கனவை கூறினேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அந்த கனவு உண்மையானதாகும். நீங்கள் பிலாலை உடன் அழைத்து கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை விட உயர்வான மற்றும் நீளமான குரல் வளமுடையவர்.
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே செல்லுங்கள், அவர் மக்களை அழைக்கட்டும். அவர்கள், அதாவது அப்துல்லா பின் ஜயத் கூறுகிறார்கள், ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் பாங்கை கேட்டபோது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது போர்வை இழுத்துக்கொண்டே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக அவர் பாங்கில் கூறியது போன்றே தான் நானும் நிச்சயமாக கண்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியதாகும். ஆக இந்த விஷயம் இன்னும் அதிகம் உறுதியாகிவிட்டது, அதாவது இப்பொழுது மேற்கொண்டு சான்றளிக்கப்பட்டு விட்டது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு மதிப்பு மரியாதை செலுத்தி வந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் பார்வையில் எந்த அந்தஸ்து இருந்தது? இது தொடர்பாக ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஓர் ஒட்டகத்தின் மீது பயணித்திருந்தார்கள். அது வேகமாக ஓடக்கூடியதாக இருந்தது. அது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை விட முந்தி சென்று வந்தது. அப்போது அவர்களின் தந்தை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாவே, யாரும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்திச் செல்லக்கூடாது. உன்னுடைய இந்த பயண விலங்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயண விலங்கை தாண்டி செல்லக்கூடாது என்று கூறி வந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம், எனக்கு இதை விற்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இது தங்களுடையதுதான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு கூறினார்கள், அப்துல்லா, இப்போது இது உன்னுடையதுதான். நீ என்ன வேலை விரும்பினாலும் இதனிடம் இருந்து வாங்கிக் கொள்ளலாம். அதாவது விலைக்கு வாங்கி அன்பளிப்பு கொடுத்து விட்டார்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு வருகை தந்தார்கள். லுஹர் தொழுகை தொழுதார்கள். சொற்பொழிவு மேடைக்கு முன் நின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட அந்த நேரத்தை பற்றி குறிப்பிட்டுவிட்டு அதில் பெரும் பெரும் சம்பவங்கள் நிகழும் என்று கூறினார்கள். பிறகு யாராவது ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். நீங்கள் என்னிடம் என்ன கேட்டாலும் நான் என்னுடைய இந்த இடத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு கூறுவேன் என்று கூறினார்கள். மக்கள் மிகவும் அழுதார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை என்னிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு ஹதரத் அப்துல்லா பின் ஹுசைஃபா சஹ்மி எழுந்து, என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைஃபா என்று கூறினார்கள். பிறகு அன்னார் பலமுறை என்னிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முழங்காலிட்டு நின்று கொண்டு கூறினார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன். அதாவது, அல்லாஹ் எங்களுடைய இறைவனாக இருப்பதிலும் இஸ்லாம் எங்களுடைய மார்க்கமாக இருப்பதிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நபியாக இருப்பதிலும் நாங்கள் திருப்தி கொள்கிறோம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு கூறினார்கள், இந்த சுவரின் அகலத்தில் சொர்க்கமும் நரகமும் இப்போது என் முன் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது நான் இதுபோன்ற நன்மையையும் தீமையையும் ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹதரத் அபு மூசா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எத்தகைய சில விஷயங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டனவென்றால் அவற்றை அன்னார் விரும்பவில்லை. அன்னாரிடம் அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்ட போது அன்னாருக்கு கோபம் வந்துவிட்டது. அன்னார், உங்களுக்கு என்ன கேட்க வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் என்று மக்களிடம் கூறினார்கள். அப்போது ஒரு நபர், எனது தந்தை யார் என்று கேட்டார். அன்னார், உன்னுடைய தந்தை ஹுசைஃபா என்று கூறினார்கள். இதற்கு பிறகு இன்னொரு நபர் எழுந்து, அல்லாஹ் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், ஷீபாவால் விடுவிக்கப்பட்ட அடிமை சாலிம் தான் உன்னுடைய தந்தை ஆவார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்னாருடைய முகத்தில் தென்பட்ட மாற்றத்தை பார்த்தபோது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் கண்ணியமும் மகிமையும் மிக்க அல்லாஹுக்கு முன் எங்கள் பாவங்களை விட்டும் கழிவிறக்கம் கொள்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு புகாரியுடைய அறிவிப்பை இன்னொன்றும் இருக்கிறது. அதில் வருகிறது, ஜுஹ்ரி அறிவிக்கிறார்கள், அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது, ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்தபோது ஹுசைஃபா எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள். அன்னார், உம்முடைய தந்தை ஹுசைஃபா என்று கூறினார்கள். பிறகு அன்னார் பலமுறை என்னிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முழங்காலிட்டு நின்று கொண்டு மிகவும் பணிவுடன் கூறினார்கள், அல்லாஹ் எங்களுக்கு இறைவனாக இருப்பதிலும் இஸ்லாம் எங்கள் மார்க்கமாக இருப்பதிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் நபியாக இருப்பதிலும் நாங்கள் திருப்தி கொண்டுள்ளோம். இதை கேட்ட ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள்.
ஹஜரத் அபு கதாதா அன்சாரி ரலியல்லாஹுவிடமிருந்து அறிவிப்பு வருகிறது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னாருடைய நோன்பு தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்த போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் அல்லாஹ் எங்கள் இறைவனாக இருப்பதிலும், இஸ்லாம் மார்க்கமாக இருப்பதிலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இருப்பதிலும், எங்களுடைய பையத் உண்மையான பையத்தாக இருப்பதிலும் திருப்தி கொண்டுள்ளோம் என்று கூறினார்கள். சஹி புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஒருமுறை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அப்பொழுது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேல் தளத்தில் தங்கியிருந்தார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அன்னாரிடம் சென்றேன். அன்னார் ஒரு பாயில் படுத்திருக்க கண்டேன். அன்னாருக்கும் பாய்க்கும் நடுவில் விரிப்பதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. எனவே பாய் அன்னார் உடம்பில் சுவடுகளை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு தோலால் ஆன தலையணையில் சாய்ந்திருந்தார்கள். அதில் பேரித்தம்பர பட்டை நிரப்பப்பட்டிருந்தது. நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்தை ஏறெடுத்து பார்த்தேன். அப்பொழுது அல்லாஹின் மீது ஆணையாக அங்கு 3 பக்குவமடையாத தோள்களை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு பொருளும் இருப்பதாக தென்படவில்லை. நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தாங்கள் தங்கள் சமுதாயத்திற்கு செழிப்பை வழங்குமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். ஏனென்றால் பாரசீகர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நிறைய செல்வங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உலகம் கிடைத்துள்ளது. ஆனால் அவர்களோ அல்லாஹ்வை வழிபடுவதில்லை என்று கூறினேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்தமர்ந்திருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், ஹத்தாவின் மகனே, இதுவரை நீர் ஐயத்தில் இருக்கிறீரா? அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், அவர்களுக்கு மிக விரைவாக இந்த உலக வாழ்விலேயே அவர்களுக்கு இன்பமாக இருந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன. நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யுங்கள் என்று கூறினேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள். வீட்டில் எந்த பொருளும் இல்லை என்பதை பார்த்தார்கள். அன்னார் ஒரு பாயில் படுத்திருந்தார்கள். பாயின் அச்சு முதுகில் பட்டிருந்தது. அப்போது இந்த நிலையை பார்த்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுகை வந்துவிட்டது. அன்னார், உமரே, நீர் ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவுடன் கூறினார்கள், தங்களது வேதனையை கண்டு எனக்கு அழுகை வந்துவிட்டது. காஃபிர்களான சீசர் மற்றும் கிஸ்ரா பேரரசர்கள் நிம்மதியான வாழ்வை கழிக்கின்றார்கள். தாங்கள் இந்த வேதனையில் வாழ்வை கழிக்கின்றீர்களே. அப்போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு இந்த உலகத்தோடு என்ன இருக்கின்றது? கடுமையான வெயிலின் போது ஒரு பெண் ஒட்டகத்தின் மீது ஒரு பயணி செல்கிறார். கடுமையான மதிய வெயில் அவருக்கு மிகவும் எதிரளிக்கிறது. அப்பொழுது அவர் அந்த பயண விலங்கின் மீது பயணித்தவாறு இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தின் நிழலின் கீழ் தங்கிவிடுகிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு அதே வெயிலில் தனது பயணத்தை தொடர்கிறார். எனது உதாரணம் அந்த பயணியை போன்றது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் துஆ செய்யுமாறு கூறியதாக ஒரு சம்பவம் கிடைக்கப்பெறுகிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கோரினேன். அன்னார் எனக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். பிறகு லா தன்சானா யா உஹைய மின் துஆயிக என்று கூறினார்கள். அதாவது, என்னுடைய சகோதரரே, உம்முடைய துஆவில் எம்மை மறந்து விடாதீர். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இது எப்படிப்பட்ட வாக்கியம் என்றால், ஒருவேளை இதற்கு பதிலாக எனக்கு முழு உலகமும் கிடைத்துவிட்டாலும் இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படாது. பிரிதோர் அறிவிப்பில் இந்த சொற்கள் இவ்வாறு வருகின்றன, அஷ்ரிக்னா யா உஹைய ஃபீ துஆயிக், அதாவது, என்னுடைய சகோதரரே, எம்மையும் உமது துஆவில் இணைத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவு நேசமிகு தொடர்பு இருந்தது என்பது இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிறது. முன்னரும் ஒரு ஹுத்பாவில் எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. இது தொடர்பாக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்ட பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகவில்லை. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், இறைவன் மீது ஆணையாக என்னுடைய உள்ளத்தில் இந்த விஷயம்தான் வந்தது. மேலும் அவர்கள், அல்லாஹ் தங்களை நிச்சயமாக எழுப்புவான், அதாவது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவான் என்று கூறினார்கள். இவ்வாறு சில நபர்களின் கை கால்கள் வெட்டப்படும் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தபோது அன்னார் சூரா ஆல இம்ரானின் 145வது வசனத்தை ஓதினார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உண்மையை புரியுமாறு கூறினார்கள். பிறகு இந்த விவகாரம் முடிவுக்கு வந்தது. இது தொடர்பாக ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது அனைத்து நபிமார்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற விஷயத்திலேயே சஹாபா ஒருமித்தார்கள். இதற்கு காரணமானது என்னவென்றால், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் போது ஹஜரத்
உமர்லிலான் அவர்களுக்கு அன்னார் தற்போது உயிருடன் இருக்கின்றார்கள், மீண்டும் வருகை தருவார்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அவர்களுக்கு தமது இந்த கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்ததென்றால் இதற்கு மாற்றமாக கூறுபவரின் தலையை சீவுவதற்கு அன்னார் தயாராக இருந்தார்கள். ஆனால் ஹதரத் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தந்தபோது அன்னார் அனைத்து சஹாபாவுக்கு முன்னர் இந்த வசனத்தை ஓதினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். ஆக ஹதரத் உமர்லிலான் அவர்கள் கூறுகிறார்கள், எனது பாதங்கள் நடுங்கிவிட்டன, நான் துக்கம் தாழாமல் தரையில் விழுந்து விட்டேன். சஹாபா கூறுகிறார்கள், எங்களுக்கு அந்த வசனம் அன்றுதான் இறங்கியது போன்று தோன்றியது. நாங்கள் அன்று அந்த வசனத்தை சந்தைகளில் ஓதித்திருந்தோம். ஆக யாராவது ஒரு நபி உயிரோடு இருந்திருந்தால் எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டார்கள் எனும் போது அன்னார் ஏன் மரணிக்க மாட்டார்கள் என்ற இந்த ஆதாரம் பொருத்தமானதாக இருந்திருக்காது. ஹதரத் உமர்லிலான் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கலாம், அதாவது நீங்கள் ஏன் ஏமாற்றுகிறீர்கள், ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இப்போது வானத்தில் உயிரோடு இருக்கிறார்களே, அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உயிரோடு இருக்க முடியாது என்று கூறியிருக்கலாம். ஆனால் அனைத்து சஹாபா பெருமக்களின் மௌனம், ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற கொள்கையே அனைத்து சஹாபாவுக்கும் இருந்தது என்பதற்கு சான்று பகர்கின்றது. இது தொடர்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களும் இதை கூறியிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை நான் இதற்கு முன்னால் ஒரு குத்பாவில் கூறியிருக்கிறேன். ஹதரத் உமர்லிலான் அவர்கள் எந்த அளவு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள், இது தொடர்பாக ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்வத் கல்லின் பக்கம் முகம் திருப்பினார்கள். பிறகு தமது உதட்டை அதில் வைத்தார்கள். பிறகு வெகுநேரம் அழுது கொண்டே இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்தபோது ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களையும் அழக்கண்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, இது கண்ணீர் சிந்தப்படும் இடமாகும். ஆபிஸ் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அஸ்வத் கல்லிடம் வந்து அதை முத்தமிட்டு விட்டு கூறினார்கள், நீ ஒரு கல்தான், உன்னால் இழப்பையும் ஏற்படுத்த முடியாது, பரணையும் எட்ட வைக்க முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன். நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை கண்டிருக்கவில்லை என்றால் பிறகு ஒருபோது முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அன்னார் அஸ்வத் கல்லை கடந்து சென்ற போது அன்னார் அதை தமது கைத்தடியால் தட்டியவாறு கூறினார்கள், நீ ஒரு கல்தான், உன்னிடம் எந்த ஆற்றலும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் இறைவனின் கட்டளையின் கீழ் உன்னை முத்தமிடுகிறேன். இந்த ஏகத்துவ உணர்வே அன்னாரை உலகில் தலைநிமிரச் செய்தது. அன்னார் ஏக இறைவனின் முழுமையான ஏகத்துவத்தின் நேசராக இருந்தார்கள். இறைவனது ஆற்றல்களுடன் வேறொருவரை இணையாக்குவதை அன்னாரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஐயமின்றி அன்னார் அஸ்வத் கல்லுக்கு மதிப்பளித்து வந்தார்கள். ஆனால் அதற்கு மதிப்பளியுங்கள் என்று இறைவன் கூறியதற்குத்தானே தவிர அஸ்வத் கல்லுக்குள் ஏதாவது சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அல்ல. அவர்கள் இவ்வாறு புரிந்திருந்தார்கள், இறைவன் நமக்கு அற்பத்திலும் அற்பமான ஒரு பொருளை முத்தமிடுவதற்கு ஆணையிட்டாலும் சரி, நாங்கள் அதை முத்தமிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இறைவனின் அடியார்களாவோம், எந்த ஒரு கல்லின் அல்லது வீட்டின் அடியார்களும் அல்ல. ஆக அவர்கள் மதிப்பளித்தும் வந்தார்கள், ஏகத்துவத்தையும் பொருட்படுத்தாமல் விட்டுவிடவில்லை. இதுவே ஓர் உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் அந்தஸ்துமாகும். ஓர் உண்மையான நம்பிக்கையாளர் உலகில் கல்லால் செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளைப் போன்றே பைத்துல்லாவையும் கல்லால் செய்யப்பட்ட ஒரு வீடாக கருதுகிறார். ஓர் உண்மையான நம்பிக்கையாளர் உலகில் இருக்கும் கோடிக்கணக்கான பிற கற்களைப் போன்றே அஸ்வத் கல்லையும் கருதுகிறார். ஆனால் அவர் பைத்துல்லாவிற்கு கண்ணியமும் அளிக்கிறார், அஸ்வத் கல்லையும் முத்தமிடுகின்றார். இருந்தும் கூட அவர் நான் ஏக இறைவனின் அடியானாவேன், எந்த கல்லின் அடியானும் அல்ல என்ற உறுதியின் மீது முழுமையான வலுவுடன் நிலை பெற்று நிற்கின்றார். இந்த உண்மைத்துவத்தை தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்த செய்தார்கள். அன்னார் அஸ்வத் கல்லை தடியால் அடித்து கூறினார்கள், உனக்கு எந்த அந்தஸ்தும் இருப்பதாக நான் கருதுவதில்லை. உலகில் தென்படக்கூடிய கோடிக்கணக்கான கற்களைப் போன்று நீயும் ஒரு கல்லாவாய். ஆனால் உனக்கு கண்ணியம் அளிக்குமாறு எனது இறைவன் கூறியிருக்கிறான், எனவே நான் கண்ணியம் அளிக்கிறேன். இதை கூறிவிட்டு அன்னார் முன் சென்று அந்த கல்லை முத்தமிட்டார்கள். ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார்கள். அன்னார் காபாவை வலம் வந்து விட்டு திரும்பி வந்து ஜுஹ்ரானா என்ற இடத்தில் இருந்தார்கள். அப்போது அன்னாரிடம், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அறிவீன காலகட்டத்தில் மஸ்ஜித் ஹராமில் ஒரு நாள் ஏத்தகாஃப் இருப்பதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் பணிவுடன் கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், செல்லுங்கள், ஒரு நாள் ஏத்தகாஃப் இருங்கள்.
எவ்வாறு இருப்பினும் வேண்டிக் கொண்டது எந்த காலத்தில் செய்திருந்தாலும் சரி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாடத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். பிறகு அறிவிப்பாளர் கூறுகிறார், ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களின் 1/5 இருந்து ஒரு பெண்ணை அன்னாருக்கு வழங்கினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை விடுதலை செய்த போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களின் குரல்களை கேட்டார்கள். அந்த மக்கள் எங்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டபோது அந்த மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் கைதிகளை விடுதலை செய்து விட்டார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது மகனிடம், அப்துல்லாவே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த பெண்ணிடம் சென்று அவளை விடுதலை செய்துவிடு என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியம் அறிந்தவர் என்று கூறப்பட்டு வந்தது. தபூக் போரின் போது அவர்களின் ஒரு சம்பவம் வருகிறது. ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பயண விலங்கில் இருந்து கீழே இறங்கிய போது அன்னாருக்கு வஹி இறங்கியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயண விலங்கு அமர்ந்திருந்தது. அது எழுந்து விட்டது. அது தனது கடிவாளத்தை இழுக்க ஆரம்பித்தது. நான் அதன் கடிவாளத்தை பிடித்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து அமர்த்திவிட்டேன். பிறகு நான் அந்த ஒட்டகத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். எதுவரை என்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். நான் அந்த ஒட்டகத்தை அன்னாரிடம் அழைத்துச் சென்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டார்கள். நான் ஹுசைஃபா என்று பதிலளித்தேன். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உனக்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன், நீ அதை யாரிடமும் கூறக்கூடாது. என்னை இன்ன நபரின் ஜனாசா தொழுவதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் ஒரு குழுவின் பெயர்களை கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் யாராவது ஒருவர் மரணிக்கும் போது அவர் நயவஞ்சகர்களின் அந்த குழுவைச் சேர்ந்தவராக இருப்பாரோ என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கருதினால் அன்னார் ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு அவர்களை ஜனாசா தொழுவதற்காக அழைத்துச் செல்வார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு உடன் சென்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த நபரின் ஜனாசா தொழுகை தொழ வைப்பார்கள். ஒருவேளை ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அவர்கள் தமது கையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய கையிலிருந்து உதறிவிட்டால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த நபரின் ஜனாசாவை தொழாமல் விட்டுவிடுவார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பை வெளிப்படையாக பூர்த்தி செய்தது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மை மற்றும் உள தூய்மையால் நிரம்பிவிட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்னாருக்கு பிறகு 2வது ஹலீஃபா ஆகும் இன்பத்தை பெற்றார்கள். ஆக இவ்வாறு ஒவ்வொரு சஹாபியும் முழு கண்ணியம் பெற்றார்கள். சீசர் மற்றும் கிஸ்ரா பேரரசர்களின் செல்வங்களும் இளவரசிகளும் அவர்கள் வசம் வந்தனர். எழுதப்பட்டுள்ளது, ஒரு சஹாபி கிஸ்ராவின் அரசவைக்கு சென்றார். கிஸ்ராவின் ஊழியர்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட நாட்காலிகளை போட்டு தமது கம்பீரத்தையும் மகிமையையும் காட்டினார்கள். அந்த சஹாபி, நாங்கள் இந்த செல்வத்தை பார்த்து மயங்கவில்லை, எங்களுக்கோ கிஸ்ராவின் தங்க காப்பு கூட எங்கள் கைக்கு வந்துவிடும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். ஆக அந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காப்பை ஒரு சஹாபிக்கு அணிவித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஆகுமானதல்ல. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிஸ்ரா பேரரசனின் காப்புகளை ஒரு சஹாபி அணிவித்தார்கள். அவர் அவற்றை அணிய மறுத்த போது அன்னார் அவரை திட்டினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய கையில் எனக்கு கிஸ்ராவின் காப்புகள் தென்படுகின்றன என்று கூறினார்கள். இதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கிஸ்ராவின் கிரீடமும் அவனது பட்டாடையும் போர் செல்வங்களில் வந்தபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆடையையும் மகுடத்தையும் அணியுமாறு ஒரு நபருக்கு கட்டளையிட்டார்கள். அவர் அணிந்து கொண்ட பிறகு அன்னார் அழ ஆரம்பித்தார்கள். மேலும் கூறினார்கள், கிஸ்ரா இந்த ஆடையை அணிந்து சில நாள்களே ஆகியுள்ளன. இந்த கிரீடத்தை தலையில் வைத்துக்கொண்டு ஈரானிய நாட்டை கொடுங்கோலாட்சி செய்து வந்தான். இன்று அவன் காடுகளில் ஓடித்திருக்கிறான். இதுவே உலகத்து நிலையாக இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த இந்த செயல் வெளிப்படையான பார்வையை கொண்ட மனிதனுக்கு சரியாக தென்படாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஆண்களுக்கு பட்டாடையும் தங்கமும் அணிவது அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைப்பதற்காக, மேலும் அறிவுறுத்துவதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நபருக்கு சில நிமிடங்கள் தங்கத்தையும் பட்டாடையையும் அணிவித்து விட்டார்கள். ஆக அசல் விஷயம் இரையச்சமாகும். இரையச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே அனைத்து கட்டளைகளும் இடப்படுகின்றன. இரையச்சத்தை பெறுவதற்காக வெளிப்படையாக இறை வழிபாடாக தென்படக்கூடிய ஒரு விஷயத்தை விட வேண்டி வந்தால் அதுவே நட்கூலிக்கான பணியாகும். ஹஜ்ரத்
அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு கனவில் காட்டப்பட்டது, நான் ஒரு கிணற்றுக்கு அருகில் நின்று கொண்டு கிணற்றில் பிணைக்கப்பட்டிருக்கும் கயிற்றோடு கட்டப்பட்டுள்ள வாளியை வைத்து தண்ணீர் இறைக்கிறேன். இதற்குள் அபூபக்கர் வந்தார்கள். அவர்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ வாளிகளை எப்படி இறைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு இறைப்பதில் பலவீனம் இருந்தது. அல்லாஹ் அவர்களின் பலவீனத்தை திரையிட்டு விடுவான், அவர்களை மன்னித்து விடுவான் என்பது போன்றிருந்தது. பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அந்த வாளி பெரிய வாளியாக மாறிவிட்டது. ஆக உமர் செய்தது போன்று வியப்பூட்டும் வகையில் பணியாற்றக்கூடிய செவ்வனே வீரமுடைய எவரையும் நான் கண்டதில்லை. எவ்வளவு நீர் இறைத்தார் என்றால் மக்கள் வயிறு நிறைய அருந்துவிட்டார்கள். மேலும் தத்தமது இடங்களில் சென்று அமர்ந்தார்கள். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன். ஒருமுறை நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் ஒரு பால் குவளை என்னிடம் கொண்டு வரப்பட்டது. நான் எவ்வளவு அருந்தினேன் என்றால் நான் அதன் ஈரப்பதம் எனது நகங்களிலிருந்து வெளிப்பட கண்டேன். பிறகு நான் அருந்தி மீதமான பாலை ஹதரத் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு வழங்கினேன். சஹாபா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் அதற்கு என்ன விளக்கம் எடுத்துக்கொண்டீர்கள்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு என்று கூறினார்கள். ஹதரத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் இந்த ஹதீஸுக்கு விளக்கமளிக்கையில் கூறுகிறார்கள், அறிவின் சிறப்பு என்பது இந்த இடத்தில் அறிவின் சிறப்பை குறிக்கவில்லை, மாறாக அறிவின் எஞ்சிய பகுதி குறித்து அறிவின் சிறப்பு தொடர்பாக தனியாக ஒரு துணை தலைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவு மற்றும் அதன் விளக்கத்தின் மூலம், மேலும் இந்த கனவுக்கு சான்றளித்த அந்த சம்பவங்கள் மூலமாக இந்த விஷயத்தை ஆதாரத்தோடு விளக்குவது நோக்கமாகும். அதாவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகளும் மகத்துவங்களும் நபித்துவ அறிவின் எஞ்சிய ஒரு பகுதியாகும். அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஒட்டுமொத்த அந்தஸ்தின் அடிப்படையில் திருக்குர்ஆனில் அன்னாரை இரு கடல்களின் திரள், அதாவது உலகம் மற்றும் மறுமையின் நன்மைக்கான அறிவுகளின் மொத்த உருவம் என்று கூறப்பட்டுள்ளது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அரசியலை சிறப்பான அறிவில் இணைத்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான உண்மையை கொண்டு வந்தார்கள், அது மனிதனின் ஈருலக நன்மையின் மீது மேலோங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இவ்வாறு முன்னறிவித்திருந்தார்கள், அந்த உண்மையான ஆன்மா வரும்போது முழுமையான உண்மையை கொண்டு வரும். யோவான் அதிகாரம் 16 வசனம் 12. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவங்களை படிப்பதன் மூலம் அந்த மீதமான பாலின் உண்மை தெரிய முடியும். அதை அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளை எட்ட வைக்கும் ஆற்றலால் அருந்தினார்கள். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கனவு நிலையில் பால் குவளை கிடைத்ததை பற்றி கூறினார்கள். அன்னார் இது அறிவை குறிக்கும் என்று கூறினார்கள். ஹதரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். நான் மக்கள் என் முன் நிறுத்தப்பட்டதை பார்க்கிறேன். அவர்கள் மேலாடைகள் அணிந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரது ஆடைகள் நெஞ்சு வரை வந்துள்ளன, சிலரது ஆடைகள் அதற்கும் கீழே வரை உள்ளன. உமரும் எனக்கு முன் நிறுத்தப்பட்டார். அவர் ஆடை அணிந்திருந்தார். அதை அவர் தரையில் படும் அளவு இழுத்தவாறு இருந்தார். சஹாபா கேட்டார்கள், தாங்கள் இதற்கு என்ன பொருள் கொண்டீர்கள்? அன்னார் மார்க்கம் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பல்வேறு சஹாபாவின் தனிச்சிறப்புகள் எடுத்துரைக்கையில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக, எனது உம்மத்து மக்களில் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் எல்லாரையும் விட உறுதியானவர் உமர் என்று கூறினார்கள். ஹதரத் மாலிக் பின் அக்வா அறிவிக்கின்றார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களை கணக்கெடுக்கப்படும் முன் நீங்களே உங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இது அதிகம் எளிமையானது என்று கூறினார்கள். அல்லது உங்கள் கணக்கு வழக்குக்கு மிகவும் எளிமையானது என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், உங்களை அளந்து பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் உங்கள் உள்ளங்களை அளந்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய முன்னிறுத்தப்படும் நேரத்துக்காக ஆயத்தம் மேற்கொள்ளுங்கள். யோம இதின் தோரதூன லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, அதாவது மறைவாக இருக்கும் எதுவும் உங்களை விட்டு மறைவாக இல்லாத அந்த நாளில் நீங்கள் முன்னிறுத்தப்படுவீர்கள். ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில வேளை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி குறிப்பிடுகையில் இவ்வாறு கூறுவார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கவில்லை, அல்லாஹின் வழியில் செலவு செய்யக்கூடியவர்களில் எல்லாரையும் விட சிறந்தவராகவும் இருக்கவில்லை. ஆயினும் அவர்கள் உலக பற்றி இல்லாமல் இருப்பதிலும் அல்லாஹ்வின் கட்டளைகள் விவகாரத்தில் கடினத்தை மேற்கொள்வதிலும் மக்களில் மேலோங்கியிருந்தார்கள். அல்லாஹை குறித்து எந்த பழித்துரைப்பவரின் பழித்துரைப்புக்கும் அஞ்சமாட்டார்கள். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக இஸ்லாத்தை ஏற்பதில் உமர் பின் கத்தாப் எங்களை முந்தவில்லைதான்,
ஆனால் அன்னார் எந்த விஷயத்தில் எங்களை விட சிறந்தவராக இருந்தார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அன்னார் எங்களுக்கு நிகரில் எல்லாரை விடவும் தீயவற்றிலிருந்து தவிர்த்திருப்பவராகவும் உலகப்பற்று அற்றவராகவும் இருந்தார்கள். ஹிஷாம் பின் உர்வா தமது தாயாரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் உமர்லான் அவர்கள் சிரியாவிற்கு வருகை தந்தபோது அன்னாரது மேலாடை பின்புறமாக கிழிந்திருந்தது. அது தடித்த மற்றும் தரையில் படக்கூடிய அளவு நீளமான ஆடையாக இருந்தது. இதுபோன்ற ஆடை ரோம் நாட்டு ஆடையாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் அந்த ஆடையை ஒசரியாத் அல்லது ஈலா வாசிகளிடம் அனுப்பினார்கள். இதுவும் சிரியாவை நோக்கியுள்ள ஒரு நகரமாகும். ஈலா சிரியாவோடு செங்கடலின் கரையோரம் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். எவ்வாறு இருப்பினும் அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அவர் அந்த ஆடையை துவைத்து அதற்கு ஒட்டு போட்டார். மேலும் ஹதரத் உமர்லான் அவர்களுக்காக கிப்தரி ஆடையையும் தயாரித்தார். கிப்தரி என்பது பருத்தியால் நெய்யப்பட்ட வெண்மையான மெல்லிய ஆடையாகும். பிறகு அவர் அந்த 2 ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு ஹதரத் உமர்லான் அவர்களிடம் வந்தார். அன்னாரது ஆடையுடன் கிப்தரி ஆடையையும் சேர்த்து சமர்ப்பித்தார். ஹதரத் உமர்லான் அவர்கள் அந்த ஆடையை பிடித்து அதை தொட்டு பார்த்தார்கள். மேலும் இது மிகவும் மென்மையானது என்று கூறி அந்த மனிதர் பக்கமே அதை எரிந்து விட்டார்கள். பிறகு எனக்கு எனது மேலாடையை கொடுங்கள், ஏனென்றால் அது மேலாடைகளில் அதிகம் வியர்வை உறிஞ்சக்கூடியதாகும். கிளிசலை நீங்கள் செப்பனிட்டுள்ளீர்களே, அதுவே சிறந்ததாகும் என்று கூறினார்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அன்னார் அமீருல் முஃமினீனாக இருந்தபோது பார்த்தேன். அன்னாரது தோள்களுக்கிடையில் மேலாடையில் தோலாலான 3 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தன. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் தோள்களுக்கு இடையில் மேலாடையில் தோலாலான 4 ஒட்டுகள் போடப்பட்டிருப்பதை பார்த்தேன். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய குறிப்பு தற்போது தொடர்கிறது. இனிவரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் ஒரு மர்ஹூமை பற்றி கூற விரும்புகிறேன். ஜும்மாவிற்கு பிறகு ஜனாசாவும் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இது டாக்டர் தாசீர் முஜ்தபா சாஹிப் அவர்களை பற்றி குறிப்பாகும். ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் டாக்டராக இருந்தார்கள். கடந்த நாள்களில் 70 வயதில் இவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு பல நோய்கள் இருந்தன. ஆனால் எவ்வாறு இருப்பினும் திடீரென்று இவர்களின் உடல்நலம் குன்றுவிட்டது. பிறகு மிகவும் மோசமாகிவிட்டது. பிறகு வஃபாத் ஏற்பட்டுவிட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் இவர்களின் தந்தையின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான சையீத் ஃபஹ்ருல் இஸ்லாம் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. ஆனால் டாக்டர் தாசீர் முஜ்தபா சாஹிப் அவர்களின் தந்தை குலாம் முஜ்தபா சாஹிப் அவர்கள் தமது மாணவ பருவத்தில் 1938 பைய செய்த அஹ்மதியானார்கள். ஹசரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தின் கீழ் வாழ்வை அர்ப்பணிக்குமாறும் அறிவித்த போது டாக்டர் தாசீர் சாஹிப் அவர்களின் தந்தை குலாம் முஜ்தபா சாஹிப் அவர்கள் கராச்சியில் சிவில் சர்ஜனாக பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதும் அவர்கள் அங்கிருந்து பென்ஷன் வாங்கினார்கள். பிறகு வாழ்வை அர்ப்பணித்து 1970 ஆப்பிரிக்கா சென்று விட்டார்கள். 1999 வரை அங்கு தொண்டுகள் ஆற்றினார்கள். கானாவில், நைஜீரியாவில் மற்றும் செராலியோனில். டாக்டர் தாசீர் முஜ்தபா சாஹிப் அவர்களும் தமது மருத்துவ படிப்பை நிறைவு செய்த பிறகு சில காலம் 2 ஆண்டுகள் வரை இராணுவத்தில் பணியாற்றினார்கள். பிறகு கராச்சியின் சிவில் மருத்துவமனையில் பணியாற்றினார்கள். பிறகு கராச்சியின் ஜின்னா மருத்துவமனையில் சில காலங்கள் பணியாற்றினார்கள். 1982 இவர்கள் 3 ஆண்டுகளுக்காக வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இவர்களை கானாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு டீச்சிமான் எனும் ஒரு மருத்துவமனையில் இருந்தார்கள். பிறகு இவர்களுக்கு ஹவுசா கோரே மருத்துவமனையில் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்த மருத்துவமனையை இவர்களின் தந்தை ஆரம்பித்தார்கள். இவர்கள் தமது தந்தையுடன் 3 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். அவர்களிடமிருந்தே அறுவை சிகிச்சையும் செய்ய கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார்கள். கானாவில் டாக்டர் தாசீர் சாஹிபுக்கு ஏறத்தாழ 23 ஆண்டுகள் தொண்டாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு பிறகு 17 ஆண்டுகள் ரவ்வாவில் உள்ள ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் இவர்களுக்கு தொண்டாற்ற நல்வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு மொத்தம் இவர்களுக்கு 40 ஆண்டுகள் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்களுக்கு சையீத் தாவூத் முசஃபர் ஷா சாஹிப் மற்றும் சாஹிப்சாதி அமத்துல் ஹக்கீம் சாஹிபா ஆகியோரின் மகளான அமத்துர் ரஹூஃப் சாஹிபா அவர்களோடு திருமணம் நடைபெற்றது. சாஹிப்சாதி அமத்துல் ஹக்கீம் சாஹிபா அவர்கள் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்களின் மகளாவார்கள். டாக்டர் சாஹிபுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். இவர்களின் துணைவியார் அமத்துர் ரஹூஃப் சாஹிபா அவர்கள் கூறுகிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்த நாள்களில் நான் இவர்களை சந்திக்க சென்ற போது இவர்கள் ஹுசூருக்கு சலாம் கூறுங்கள் என்று கூறினார்கள். எனக்கு சலாம் அனுப்பினார்கள். மனைவி கூறுகிறார்கள், இம்முறை ஒருவர் விடை கொடுக்கும் இறுதி சலாம் கூறுவதை போன்று எனக்கு தோணியது. பிறகு எழுதுகிறார்கள், ஒருமுறை கானாவில் மிகவும் கடுமையாக நோய்ற்று விட்டார்கள். மிகவும் சிரமத்தோடு இரவை கழித்தார்கள். மிகவும் மோசமான நிலைமை இருந்தது.
ஃபஜர் வேளையில் யாரோ சலாம் கூறினார்கள். யார் என்று பாருங்கள் என கூறினார்கள். நான் கதவு அடைக்கப்பட்டுள்ளது, யாரும் உள்ளே வர முடியாது என்றேன். ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் அவர்கள் மீண்டும் என்னிடம் எனக்கு சலாம் கூறும் சத்தம் கேட்டது, யாரோ சலாம் கூறியிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்வினால் அவர்கள் உடல்நலம் தேர ஆரம்பித்து விட்டது. பிறகு நலமடைந்து விட்டார்கள். மனைவி கூறுகிறார்கள், இவ்வாறு கானாவில் இதற்கு பிறகு நான் அவர்களுக்காக துவாவும் செய்தேன். அவர்களின் வயது அதிகரிக்கும் என்றே எனக்கு கூறப்பட்டது. மனைவி கூறுகிறார்கள், மிகவும் தன்னடக்கம் கொண்ட தன்னலமற்ற யாருக்கும் துன்பமிழைக்காத மனிதராக இருந்தார்கள். ஒருபோதும் யாரை பற்றியும் தீய விஷயங்களை கூறியதோ புறங்கூறியதோ அல்லது முறையிட்டதோ கிடையாது. யாராவது செய்தாலும் முற்றிலும் அமைதியாக இருப்பார்கள். இவர்களின் சகோதரர் டாக்டர் சாஹிப் அவர்களும் எழுதுகிறார்கள், அலுவலக நேரம் முடிந்த பிறகும் கூட நோயாளிகளை பரிசோதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மற்ற டாக்டர்கள் குறைவாகவே பார்க்கிறார்கள் என்பதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் சிகிச்சை பெறாமலேயே திரும்பிச் செல்வதற்கு பதிலாக இந்த நோயாளிகளை நான் பார்க்கின்றேன், மற்ற டாக்டர்களின் சுமையையும் என் மீது எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுவார்கள். மிகவும் ஒழுக்கமான இயல்புடையவரும் குறைவாக பேசுபவராகவும் இருந்தார்கள். பாதுகாப்பு ஊழியர்களும் மருத்துவமனை பணியாளர்களும் கூறுகிறார்கள், எப்போதும் புன்சிரித்தவாறு நலம் விசாரித்துவிட்டு செல்வார்கள். பொதுவாக நோயாளிகளிடமும் குறிப்பாக அகமதிகளிடமும் இவர்கள் மிகவும் நல்ல முறையில் பழகி வந்தார்கள். யாராவது மருத்துவமனை நேரம் போக மற்ற நேரத்தில் வந்துவிட்டால் பொதுவாக ஃபீஸ் வாங்காமலேயே பார்த்து வந்தார்கள். ரப்வாவின் ஜாமியா அஹமதியாவின் தலைமை ஆசிரியர் முபஷிர் சாஹிப் எழுதுகிறார்கள், சிலவேளை அவர்களோடு அமர்வதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் குறைவாக பேசும் மனிதராக இருந்தார்கள். மிகவும் மென்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் பணிவுடனும் தன்னடக்கத்துடனும் பேசுவார்கள். தலைமை ஆசிரியர் கூறுகிறார்கள், இந்த அளவு பணிவு தன்னடக்கம் மற்றும் எளிமையை நான் யாரிடமும் கண்டதில்லை. மேலும் கூறுகிறார்கள், மருத்துவமனையிலும் நான் மக்களிடமிருந்தும் கேள்விப்பட்டேன், ஏழைகளிடமிருந்தும் கூட. எப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்பட்டேன் என்றால் கர்வம் ஏற்பட்டது. மேலும் நமது மருத்துவமனையில் இப்படிப்பட்ட டாக்டர்களும் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியும் அடைந்து வந்தேன். பிறகு கூறுகிறார்கள், ஏற்கனவே நான் கூறியது போன்று டாக்டர் சாஹிப் நோயாளிகளை பார்த்து வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில வேளை மருத்துவமனை நேரம் முறிந்துவிட்டு இருக்கும். டாக்டர் சாஹிப் அவர்கள் தமது அறையிலிருந்து எழுந்து வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். அப்போது யாராவது ஒரு நோயாளி வந்து விடுவார். அப்போது அவருக்காகவே காத்திருந்தது போல் அந்த நோயாளியை உடன் அழைத்து கொண்டு மீண்டும் தமது அறைக்கு செல்வார்கள். மிக அதிகமாக ஏழைகளை கவனித்து வந்தார்கள். இங்கு ஜெர்மனியின் ஹியூமானிட்டி ஃபர்ஸ்டின் சேர்மன் அத்தர் ஜுபைர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், 2004 ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணம் சென்றேன். கானாவிலும் மற்ற இடங்களிலும் டாக்டர் சாஹிப் என்னோடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார்கள். பெனினும் சென்றார்கள். அத்தர் ஜுபைர் சாஹிப் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிப் அவர்களின் பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டது. அவர் மன நிம்மதி இழந்து காணப்பட்டார். டாக்டர் சாஹிப் என்னிடம் என்ன காரணம் என்று அவரிடம் கேளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த பெண் கூறினார், நானோ ஹலீஃபத்துல் மசீஹை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னிடம் இருந்ததையெல்லாம் நான் செலவு செய்துவிட்டேன். திரும்பிச் செல்வதற்கு என்னிடம் பணம் இல்லை. அப்போது டாக்டர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், இவருக்கு 30,000 ஃப்ராங்க் சீஃபா கொடுத்து விடுங்கள். சேர்மன் சாஹிப் கூறுகிறார்கள், அப்பொழுது அந்த காலத்தில் இது ஏறக்குறைய ஒரு நடுத்தர மனிதனின் 1 மாத சம்பளத்திற்கு சமமாகும். அதை டாக்டர் சாஹிப் அவர்கள் உடனடியாக கொடுத்து விட்டார்கள். ஹனீஃப் மஹமூத் சாஹிப் அவர்களும் எழுதுகிறார்கள், மிக அதிகமாக நடுநிலையை பேணுதலும் பணிவும் தென்பட்டு வந்தது. வாழ்வை அர்ப்பணித்தவர்களோடு மிகவும் அன்போடும் பாசத்தோடும் பழகி வந்தார்கள். ஒருமுறை ஹனீஃப் சாஹிப் அவர்களின் மனைவி நோயுற்று விட்டார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் சிகிச்சைக்கு என்ன வெறும் கலந்து ஆலோசிப்பதற்காகத்தான் சென்றிருந்தோம், காண்பிப்பதற்காக செல்லவில்லை. இவர்கள் மருத்துவச் சீட்டை கேட்டார்கள். நாங்கள் மருத்துவச் சீட்டை வாங்கவில்லை என்று கூறிய போது உடனடியாக தமது உதவியாளரை அழைத்து தமது சட்டைப்பையிலிருந்து 100 ரூபாய் எடுத்து அவரிடம் கொடுத்து இவர்களுக்கு மருத்துவச் சீட்டை வாங்குவார்கள் என்று கூறினார்கள். நாங்கள் வற்புறுத்தி கூறிய போதும் கூட பணம் வாங்கவில்லை. ஹனீஃப் சாஹிப் எழுதுகிறார்கள், குற்றமற்ற முகத்துடன் மனித உறவில் நடமாடும் வானவராக இருந்தார்கள். எளிமையான இயல்புடைய மனிதராக இருந்தார்கள். மஸ்ஜித் முபாரக்கிலும் தொழ வரும்போது மிகவும் அமைதியாக வருவார்கள். மிகவும் நீளமாக தொழுவார்கள். டாக்டர் முசஃபர் சௌத்ரி சாஹிப் புவியியல் வல்லுநர் ஆவார்கள். இங்கு யூகேவில் வசிக்கிறார்கள். அவர்களும் வக்ஃபே அர்ஜிக்காக அங்கு சென்று வருவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிப் மிகவும் மௌனமான இயல்புடைய பணிவு காட்டக்கூடிய மற்றும் அனுதாப உணர்வுள்ள மனிதராக திகழ்ந்தார்கள். மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி புதிய விஷயங்களை பார்ப்பதற்கு ஆர்வம் இருந்தது. முசஃபர் சாஹிப் கூறுகிறார்கள், நான் வக்ஃபே அர்ஜிக்காக சென்றிருந்த போது இவர்கள் அலுவலகத்தில் அமர்ந்து வந்தேன். நீங்கள் உங்கள் இடத்திலேயே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் வற்புறுத்தி கூறினாலும் இவர்கள் தமது இருக்கையில் என்னை அமர வைத்துவிட்டு தாம் வேறு இடத்தில் சென்று அமர்வார்கள். ரப்வாவின் தரீக் ஜதீதின் வக்கீலுல் மால் அவ்வல் லுக்மான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தார்கள். பொருட்தியாகம் செய்வதற்கான ஒரு குறிப்பான ஆர்வம் இருந்தது. கூறுகிறார்கள், இவர்கள் பாகிஸ்தானில் வந்ததிலிருந்து தரீக் ஜதீத் சந்தாவிற்கான அறிவிப்பு செய்யப்பட்ட உடனேயே ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா ஆண்டும் தாமே வந்து மால் அவ்வல் அலுவலகத்தில் சந்தா செலுத்தி வந்தார்கள். பிறகு எழுதுகிறார்கள், டாக்டர் சாஹிப் அவர்களுக்கு மருத்துவம் தொழிலாக இருந்ததுதான்.
ஆனால் எப்பொழுதும் மனிதகுலத்திற்கு தொண்டாற்றுவது இவர்களின் முக்கிய குறிக்கோளாக தென்பட்டு வந்தது. அலோபதி போக தேவை ஏற்பட்டுவிட்டால் மற்ற சிகிச்சை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அல்லாமல் ஹோமியோபதி சிகிச்சையும் செய்து வந்தார்கள். இன்றைய நாள்களில் ஹவுசா கோரே அலுவலகத்தின் இன்சார்ஜாக இருக்கும் டாக்டர் நயீம் சாப் கூறுகிறார்கள், மிஷனரி டாக்டர் என்கிற வகையில் 21 ஆண்டுகள் ஹவுசா கோரேவில் தொண்டாற்றி வந்தார்கள். இன்சார்ஜ் சாஹிப் கூறுகிறார்கள், இன்று அவர்களின் வஃபா செய்தியை கேள்விப்பட்டு இந்த பகுதியின் அந்த ஊரின் மக்களும் அந்த பகுதி மக்களும் கூட வந்தார்கள். அவர்களுக்கு டாக்டர் சாஹிப்போடு நல்ல தொடர்பு இருந்தது. மிகவும் வேதனை அடைந்திருந்தார்கள். குறிப்பாக இரங்கல் தெரிவித்தார்கள். அந்த மக்கள் கூறினார்கள், டாக்டர் சாஹிப் மிகவும் எளிமையான இயல்புடைய, குறைவாக பேசக்கூடிய, தமது பணியில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதராக திகழ்ந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராகவும் மிக அதிகமாக விருந்தோமல் செய்யக்கூடிய மனிதராகவும் இருந்தார்கள். இதேபோன்று இவர்களுக்கு உலக அறிவோடு சேர்ந்து ஜமாத் நூல்களையும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நூல்களையும் படிப்பதற்கான ஆர்வமும் மிகுந்திருந்தது. பிறகு டாக்டர் நயீம் சாஹிப் எழுதுகிறார்கள், ஹவுசா கோரேவின் அஹ்மதியா மருத்துவமனையின் சந்தேகத்திற்கிடமின்றி அறுவை சிகிச்சை தளத்தில் மிக சிறந்த முறையில் தொண்டாற்றியிருக்கின்றார்கள். அதற்கான கனியை இன்றும் கூட நாம் மேற்கத்திய ஆப்பிரிக்காவின் பல்வேறு நாடுகளிலிருந்து சிகிச்சைக்காக குணமடையும் நோக்கத்தில் இந்த மருத்துவமனைக்கு வரும் அந்த நோயாளிகளின் வடிவில் பார்க்கின்றோம். அவர்கள் தம்முடைய எளிமையான ஆப்பிரிக்க மொழியில் முஜ்தபாவை பற்றி கூறுவார்கள். இவர்களின் பெயரோ தாசீர் முஜ்தபா ஆகும். டாக்டர் முஜ்தபா என்ற பெயரை அறியப்பட்டார்கள். இவர்களின் தந்தையாரும் இங்கு சில ஆண்டுகள் வசித்திருக்கிறார்கள். இந்த பெயர் வைத்தே அழைக்கப்பட்டு வந்தார்கள். இவர்கள் மருத்துவமனையின் வளாகத்தில் ஓர் அழகான பள்ளிவாசலையும் கட்ட வைத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் டாக்டர் சாஹிப் ஒரு தன்னலமற்ற தொண்டாற்றக்கூடிய மனிதராக திகழ்ந்தார்கள். தமது தொழிலையும் அவர்கள் இதற்காகவே பயன்படுத்தினார்கள். அவர்களின் தந்தையிடமும் அவர்களிடமும் இந்த தனிச்சிறப்பை நானே கண்டிருக்கின்றேன். நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்தது போக ஏழை நோயாளிகளுக்கு இலவச மருந்துடன் சேர்ந்து உணவுக்காக பணமும் கொடுத்து வந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால், உங்கள் பலவீனத்தை அகற்றுவதற்கு அவசியம் என்று கூறினார்கள். முட்டையையும் பாலையும் வாங்கி வைத்து நோயாளிகளுக்கு கொடுத்து வந்தார்கள். மருந்துகளும் இலவசமாக வழங்கி வந்தார்கள். உணவும் இலவசமாக அளித்து வந்தார்கள். இதை பயன்படுத்துங்கள், உங்கள் உடல்நலம் சரியாகட்டும் என்று கூறுவார்கள். டாக்டர் குலாம் முஜ்தபா சாஹிப் அவர்களும் கானாவில் அதிகம் தொண்டாற்றினார்கள். ஆனால் டாக்டர் தாசீர் முஜ்தபா அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டு முன்னெடுத்து சென்றார்கள். இவர்களை அதிகமாக புகழ்ந்து வந்த சில கானாவாசிகளை நானும் அறிவேன். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் உண்மையான வக்ஃபின் ஆன்மாவோடு தொண்டுகளை ஆற்றி வந்தார்கள். குறிப்பாக வாழ்வை பிடித்தார்கள். எப்போது சென்றாலும் அவர்களை பார்ப்பார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார்கள், தமது வீட்டில் விருந்தினர்களையும் தங்க வைப்பார்கள். ஹதரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சென்றிருந்த போது அன்னாரும் இவர்கள் வீட்டில் தங்கினார்கள். இவர்களின் ஒரு தனிச்சிறப்பாக சிறப்பு விருந்தோம்பல் இருந்தது. ஹனீஃப் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இவர்கள் ஒரு வானவராக இருந்தார்கள். நிச்சயமாக நடமாடும் வானவராக இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களை கருணையால் சூழ்ந்து கொள்வானாக, இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. விருந்தோம்பல் தொடர்பாக நான் இதையும் கூறுகிறேன். தம்முடைய மனைவியும் விருந்தோம்பல் செய்யும் போதுதான் ஓர் ஆண் சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்ய முடியும். ஆக இவர்களின் துணைவியாரும் மிக அதிகமாக விருந்தோம்பல் செய்யக்கூடியவராவார்கள். மிகவும் அதிகமாக தொண்டாற்றக்கூடியவராவார்கள். இவர்களின் வயதிற்காகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களின் வயதிலும் உடல்நலத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இவர்களின் பிள்ளைகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அவர்களும் தமது தாயாருக்கு தொண்டாற்றுவதற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக திகழ்வார்களாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء
والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر